ஹாப்பிநெட்ஸ் அமைப்பில் புதிய சாதனத்தை எவ்வாறு சேர்ப்பது என்று பார்ப்போம். என்னிடம் ஒரு பெற்றோர் போனும் சாதனமும் உள்ளது. அதை நான் ஹாப்பிநெட்ஸ் நெட்வொர்க்கில் சேர்க்க விரும்புகிறேன். ஹாப்பிநெட்ஸ் ஒரு பாதுகாப்பான நெட்வொர்க் என்பதை நினைவில் கொள்ளவும். இது எந்த அங்கீகரிக்கப்படாத அல்லது அங்கீகரிக்கப்படாத சாதனத்தையும் பிணையத்துடன் இணைக்க அனுமதிக்காது. எந்த ஒரு சாதனத்தையும் இணைக்க பயன்பாட்டிற்கு முதலில் பெற்றோரின் அனுமதி தேவை. எடுத்துக்காட்டாக ஹாப்பிநெட்ஸ் நெட்வொர்க்குடன் இணைக்க இது தவறான வழி. சாதனத்தை சேர்க்காமல் ஹாப்பிநெட்ஸ் வைஃபை உடன் இணைக்க முயற்சித்தால் பிழை ஏற்படும் மற்றும் சாதனம் பிணையத்துடன் இணைக்க அனுமதிக்கப்படாது. ஹாப்பிநெட்ஸ் நெட்வொர்க்கில் புதிய சாதனத்தை சேர்ப்பதற்கான சரியான வழி என்ன என்பதை பார்ப்போம். பெற்றோரின் தொலைபேசியில் பயன்பாட்டை திறந்து பிளஸ் பொத்தானை கிளிக் செய்யவும். புதிய சாதனங்களை சேர்க்க உங்களை அனுமதிக்கும் பாப் அப் செய்தியை நீங்கள் இப்போது பெறுவீர்கள். இப்போது நீங்கள் ஹாப்பிநெஸ் வைஃபையுடன் இணைக்க விரும்பும் சாதனத்தை எடுத்து மகிழ்ச்சி கடவுச்சொல்லை உள்ளிடவும். மேக் ரேண்டமைசேஷன் ஆஃப் செய்து இணைக்கவும். ஹாப்பிநெட்ஸ் இப்போது அதை உங்கள் கணினியில் சேர்க்க அனுமதிக்கும். பெற்றோரின் மொபைலில் உள்ள பயன்பாட்டிற்கு சென்று புதுப்பி பொத்தானை கிளிக் செய்யவும். நீங்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட சாதனத்தை, அதாவது குழந்தையின் போனை சாதனங்களின் பட்டியலில் காணலாம். ஒரு பயன்முறையை ஒதுக்கி இணை என்பதை கிளிக் செய்யவும். இது உங்களை ஹாப்பிநெட்ஸ் பயன்பாட்டின் முகப்பு பக்கத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பயன்முறையில் புதிதாக இணைக்கப்பட்ட சாதனத்தை கண்டறிய பாபிள் ஹெட்களுக்கு இடையில் மாறவும். போன்கள் முதல் டேப்லெட்கள், மடிக்கணினிகள் அல்லது ஸ்மார்ட் டிவிகள் வரை ஹாப்பிநெஸ் சிஸ்டத்தில் எந்த ஒரு புதிய சாதனத்தையும் சேர்ப்பதற்கான செயல்முறை இதுவாகும்.